ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது நீங்கள் பேன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த இன்ஃபர்மேஷன். அதாவது நமக்கு தமிழக அரசு ஒரு அதிரடியாக 2 விஷயங்கள் நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக கடைசி வரை பாருங்க. கண்டிப்பாக இது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸான வீடியோ தான். இதை நீங்கள் மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு விழிப்புணர்வு பற்றின ஒரு வீடியோ தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு பேன் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம பேன் கார்டு நம்ம அக்கௌண்ட்டோடு இணைச்சிருப்போம். அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட் எங்கே வச்சுருக்கோமோ அதில் நம்ம பேன் கார்டை இணைச்சிருப்போம். அதாவது நம்ம செலவு பண்ணுற காசு ஒவ்வொன்றுமே நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். இதன் மூலமான இந்த பேன் கார்டு மூலமாக தான் இதில் பார்த்திங்கன்னா, இங்கே நிறைய முறைகேடுகள் நடந்துகிட்ருக்கு. சில பேர் நிறைய லட்சக்கணக்கில் ஏமாந்து போகிறாங்க. அதாவது இந்த பேன் கார்டை யூஸ் பண்ணி உங்களோட பேன் கார்டை இன்னொருத்தங்க யூஸ் பண்ணி பணம் எடுக்கிற இந்த மாதிரி நிறையா ஃப்ராடு நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அது சம்மந்தமாக நிறைய கேஸஸும் இருக்குது. அதனாலேயே அரசாங்கம் ஒரு புதிய விதிமுறையை அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் பேன் கார்டை பொறுத்தவரைக்கும் பேன் கார்டு யாருக்கிட்டேயுமே பேன் கார்டு நம்பரோ இல்லை பேன் கார்டையோ யாருக்கிட்டேயுமே நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது. அதாவது யாரானா ஒரு ஃபோன் கால் வந்துட்டு உங்களோட பேன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ற கேட்குற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்மளை ஏடிஎம் கார்டு இல்லாமல் செக் புக் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய பணத்தை தாராளமாக எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா பேன் கார்டை வச்சு அவங்க இல்லீகலாக பணம் எடுத்துருவாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, பேன் கார்டை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் பேன் கார்டை கொடுங்க, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரேன், இல்லை பேங்க்கை தவிர வேறு எந்த இடத்துலையுமே நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃபுக்கோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கோ பேன் கார்டை யூஸ் பண்ணாதீங்க. அதை கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்காகவோ ஐடி ப்ரூஃப்காகவோ பேன் கார்டை எப்போதுமே யாருக்கிட்டேயுமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் போய் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வேறு எதனா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறப்போ பேன் கார்டை மட்டும் யாருக்கிட்டேயும் கொடுக்காதீங்க. இந்த பேன் கார்டு கொடுக்கறது மூலமாக நிறைய முறைகேடுகள் நடக்குது. அதாவது உங்கள் பேன் கார்டை வாங்கி அவங்க ஜெராக்ஸ் போடுறேன் இல்லை ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் சிஸ்டமில் நம்மளோட பேன் கார்டு இருக்கும். அதை அவங்க டூப்ளிகேட் பண்ணி அது மூலமாக அவங்க வேறு யாரும் இல்லீகலாக, அதாவது கருப்பு மணியை பூரா ஒயிட் மணி ஆக்குறது. அப்புறம் உங்களுக்கு தான் இன்கம் டேக்ஸில் ப்ராப்ளம் வரும். அதனால் எந்த ஒரு ஐடி ப்ரூஃப் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க்கை தவிர வேறு எந்த இடத்துலையுமே பேன் கார்டை யூஸ் பண்ணாதீங்க. ஐடி ப்ரூஃபுக்காகவோ அட்ரஸ் ப்ரூஃபுக்காகவோ பேன் கார்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா, பேன் கார்டில் நமக்கு அட்ரஸே இருக்காது. சில ஏதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஐடி ப்ரூஃபில் கண்டிப்பாக கேட்கும் பேன் கார்டு அப்படின்னு கேட்கும். உடனே நீங்கள் பேன் கார்டை அப்ளை பண்ணுங்க. முக்கியமாக ப்ரௌசிங் சென்டரில் பேன் கார்டை கொண்டு போய் கொடுக்காதீங்க. அரசு துறை இல்லாது வேறு நீங்கள் நம்ம எல்லா ஜாபுக்கும் எந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணாலுமே நம்ம ப்ரௌசிங் சென்டர் பக்கத்தில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டரில் தான் அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பேன் கார்டை கொடுக்காதீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நீங்கள் எதனாவது வேலை சம்மந்தமாக நீங்கள் பேன் கார்டு கொடுத்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சேவ்டு லிஸ்ட்டில் போய் கண்டிப்பாக அந்த செட்டிங்ஸில் போய் டிலீட் பண்ணிவிடுங்க. அது முடிஞ்சிச்சு, வேக்கன்சிலாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்லோட் பண்ண விஷயங்களை டிலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எதனா ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் நீங்கள் பேன் கார்டு ஜெராக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு காப்பி போடுறாங்களே, நீங்கள் கேட்டது நீங்கள் ஒரு காப்பி கேட்டிங்க அப்படின்னா ஒரு காப்பி தான் போடுறாங்களா இல்லை அவங்க எக்ஸ்ட்ரா போடுறாங்க அதையும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசிங் சென்டர் மூலமாக தான் நமக்கு நிறையா இல்லீகலாக விஷயங்கள் நடக்குது. அப்புறமா யாரானா ஃபோன் பண்ணி உங்களை நம்பர் கேட்குறாங்க, இந்த மாதிரி 10 நம்பர் கேளுங்க, நீங்கள் பேன் நம்பர் சொல்லுங்கள், அந்த மாதிரி எது கேட்டாலும் யார் கவர்மெண்ட்லேருந்தோ பேங்க்லேருந்தோ கண்டிப்பாக உங்களோட பேன் கார்டு நம்பரோ இல்லை உங்கள் அக்கௌண்ட் நம்பரோ இல்லை உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பரோ கேட்க மாட்டாங்க.
இது சம்மந்தமாக உங்களுக்கு எதனா வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃபோன் கால் வந்தது, இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தது அப்படின்ற பட்சம் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அது முழுக்க முழுக்க ஃபேக்கான ஒரு தகவலாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.